ஹாய். இன்னைக்கு நம்ம நடிகர் உலகநாயகன் கமல்ஹாசனை பத்தி பேச போறோம். அதுக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு அரிய வகை தகவல்கள். அந்த தகவல்களை நான் ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்ம கமல் டாபிக்ல போயிடலாம். கமல் டாபிக்கை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, நிறைய செய்தி அதை கேள்விப்படும்போது வாவ் அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. வேற வேற இடத்துல அங்கங்க அப்படின்ட்டு. பட் நான் இன்னைக்கு பேசுறதுக்கு ஒரே ஒரு இடத்துல மொத்தமா கலெக்ட் பண்ணேன். கலெக்ட் பண்ணும்போதே ஆமால இந்த செய்தியெல்லாம் மக்களுக்கு தெரிய ரொம்ப ரேர் தான், வாய்ப்பு இல்லை. அதனால நம்ம சொல்லலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் உடனே இது இருந்துச்சு. பட் எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் ஒவ்வொரு செய்தி பார்க்கும்போது ஷாக்கிங் நியூஸாக தான் இருந்துச்சு. அந்த டயத்தில் எனக்கு அந்த டயத்தில் மீன்ஸ் ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு முன்னாடி அது ஃபுல்லாக வீடியோவா ஷார்ட்ஸா மற்றது சொல்லும்போது ஒரு அதிர்ச்சி கலந்த ஆச்சரியம் சொல்லலாம். அந்த மாதிரி இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு செய்தி சொல்லிடுறேன். நிலவே முகம் காட்டு என்ன படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? எஜமான்ல. அப்புறம் இன்னொரு ஃபேமஸான சாங்ஸ். இது நானே பார்த்தேன். பாக்யராஜ் அவர்கள் இளையராஜாவை பக்கத்துல வச்சுக்கிட்டே சொல்றாங்க, நீங்க அந்த பாட்டு எனக்கு தான் எடுத்து வச்சீங்க எல்லாம் பண்ணி. அப்புறம் பார்த்தா எஜமால படிச்சுட்டு இருக்கு. அப்புறம் போய் நான் சுந்தராஜனை போய் கேட்டேன் அப்படின்ட்டு அவங்க அபிஷியலாவே 2 பேரும் பக்கத்துல உட்காந்து பேசிட்டே இருக்கும்போது, இது நம்ம தோட்டத்துல வச்சு போட்டோம், அங்க நீங்க எடுத்து அவருக்கு போட்டு விட்டீங்க அப்படின்ட்டு அப்படின்னு நினைச்சு பாருங்க. பாட்டு சூப்பர் சாங், சூப்பர் விஷுவல் எல்லாமே ஓகே. பட் அந்த பாட்டுலாம் பாக்யராஜ் அவர்கள் நடிக்க வேண்டியது. ஸோ இவங்க பாட்டை தூக்கி இளையராஜா கொடுத்தார் அப்படின்ற அந்த கான்வர்சேஷன் போச்சு. சேம் இன்னொரு சாங், அதை நான் இந்த எழுதி வச்சிருக்கிறேன். செம்ம ஃபேமஸான சாங் தான். அதை பார்த்துட்டு ஆமாம்ல அப்படின்ட்டு செம்ம சாங் மிஸ் பண்ணியிருக்காப்லையா இல்லை எடுத்துட்டாங்க, அது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரில. ஒரு நாள் முனை மறவாத எனக்கு காப்பிரைட்டு விளந்துரும். எஸ், அந்த சாங் தான். அது ரெண்டையுமே அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு போது எப்படி சாங்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க தான் அப்படின்ட்டு. ஸோ சூப்பர் ஸ்டார் அதில் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம சொன்ன மாதிரி கமல் டாபிக்ல நம்ம போக போகிறோம். அதுக்கு முன்னாடி சொன்னீங்களா ஒரு செய்தி சொல்லிட்டேன். இன்னொரு செய்தி நான் சொல்லிட்டு அப்படின்னு அந்த பக்கம் போயிடுறேன். இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, எஸ். சூர்யா விக்ரம் அவர்களை ஃப்ளைட்ல மீட் பண்ணிட்டு இருக்கும்போது தெய்வ திருமகள் படத்தை பத்தி பேசியிருக்காங்க. பேசிட்டே இருக்கும்போது அது எப்படி பண்ணீங்க அந்த ரோல் அப்படின்ட்டு. ஏன்னா நிஜமா தான். ஏன்னா அது அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, அது நம்ம பாக்குறவங்களுக்கு அது ஃபீல் ஆகணும். அந்த மாதிரி ரோல் அந்த குழந்தை கொஞ்சம் விவரமா இருக்கிற மாதிரி பாக்குற பார்வை, கூட இருக்கக்கூடிய அந்த நட்பு வட்டாரம் இருக்கும் இல்லையா, விக்ரம் அவங்களுக்கு சுத்தி இருக்கக்கூடிய நட்பு வட்டாரம் செமையா பண்ணியிருப்பாங்க. அவங்க கூடவே சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கு இவர் அடாப்ட் ஆகணும். அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு சீன் போதும். அந்த யூனிஃபார்மா அந்த இது போய் செக் பண்ண போய்கிட்டு இருக்கும்போது ரூபா இல்லைன்னு எடுத்து கொடுக்கும்போது சுற்றி இருக்கவங்க ரூபா கொடுப்பாங்க. அப்புறம் மீதி காசுக்கு பலூன் வாங்கிட்டு விடுறதெல்லாம் அதெல்லாம் ஹியூமானிட்டியை தாண்டி ஸ்க்ரீன்ல அந்த ப்ரெசன்ஸ் வேற லெவலில் இருக்கும். அப்படியே அது என்ஜாயபிளா இருக்கும். அந்த மாதிரி நிறைய இருக்கு. பலூன் அப்படின்னு சொன்னா எனக்கு அங்க மிஸ்கின் லாஸ்ட் பலூன் விட்ட கதெல்லாம் ஏன் வருது. அவர் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காரு அப்படி இப்படின்ட்டு போயிட்டு அப்படி தெரியும்போது கடைசி பலூன் விற்கிற ஒரு கேரக்டரா வர்றது. அதை பத்தி நம்ம தனியா பேசுவோம். அதுக்கு ஒரு தனியாவே வீடியோ போடலாம். அப்புறம் எதுக்கு இந்த வீடியோல பேசுறேன் அப்படின்னா, இந்த வீடியோ முழுக்க முழுக்க கமல்ஹாசன் அவர்களுக்காக நான் போடணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். இதுலயே 3 நிமிஷம் போயிருச்சு. ஆனா நம்ம நல்ல தகவலை தான் சொல்லியிருக்கோம் அப்படின்ற அந்த ஹாப்பியோட நம்ம கண்டிப்பா உள்ள போயிடலாம். கமல் கிட்டத்தட்ட ஒரு 15 பாயிண்ட் கிட்ட எடுத்துட்டு வந்தேன். இந்த பாயிண்ட ஃபுல்லா சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி 1 2 3 போட்டு போவே. அந்த மாதிரி எனக்கு இது உண்மையிலேயே கொஞ்சம் ஒண்ணு பார்க்கும்போது சில விஷயங்கள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம். அந்த மாதிரிதான் அவருடைய இயற்பெயர் பார்த்தசாரதி. எத்தனை பேருக்கு தெரியும்? அவங்க அப்பா வச்ச பேரு அதுதான் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க கமலஹாசனா உள்ள வந்திருக்காங்க அப்படின்றது. அப்புறம் இவர் களத்தூர் கண்ணம்மாக்காக ஜனாதிபதி கையில அந்த ஒரு இடத்துல கிட்டத்தட்ட கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறாரு. அப்போ அவருக்கு வயது என்ன? 5ஆ 6ஆ அவங்களுக்கே தெரியும். ஸோ எந்த வயதில் வந்தார், எப்போ அவார்டு வாங்கின ஏஜ் நான் சொல்றேன். ஸோ இப்படி அப்டேட் ஆகும்போது அவரோட வளர்ச்சியில 18 வயசுல அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, உணர்ச்சிகள் அப்படின்ற ஒரு ஸ்டக்காய் நிக்குதுல்ல, படமா அது நாடகமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அது செய்தியா தான் நான் பார்த்தேன். அதுல திரைக்கதை இவர் தான் எழுதியிருக்காரு அப்படின்றது. அது நாடகமும் போட்டிருக்காங்க. பின்னாடி அது படமா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு திரைக்கதை இவர் தான் அப்படின்றது. இன்னும் நிறைய என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் உள்ள அறிமுகப்படுத்திருக்காரு, என்னென்ன அப்டேட் உள்ள கொண்டு வந்திருக்காரு, டியூப்ல அது நிறைய இருக்குது. பட் இது எல்லாமே எனக்கு ஒரே இடத்துல கிடைச்சதுதான் ரொம்ப ஆச்சரியமே. அதை நான் கண்டிப்பா எங்க கிடைச்சது அப்படின்றத சொல்றேன். ஸோ போயிடலாம். விக்ரம்ல முதல்ல கம்ப்யூட்டர் மியூசிக் நீங்க பார்த்துருப்பீங்க, அதில் செம்மையா இருந்திருக்கும். அதுல உள்ள வந்தது அதுக்கு தன்னுடைய பங்களிப்பு இவரு தான் அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. அப்புறம் இந்த ப்ரொஸ்தட்டிக் மேக்கப்னு சொல்றாங்க இல்லையா, தூம் படத்துல அந்த இதை பத்தி பேசும்போது இவர் அப்பவே கொண்டு வந்துட்டாருங்க. அப்பவே ரொம்ப அட்வான்டேஜா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது. நீங்க எங்கிட்ட பாத்தீங்கன்னா தசாவதாரத்துல அதோடைய பீக் மேக்கப்ல எப்படி பேசப்படும். ஏன்னா ஆரம்ப காலத்திலே கொண்டு வந்துட்டாங்க. அதோட வளர்ச்சி 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 அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டிஜிட்டல் எடிட்டிங் தலைவர் தான் கொண்டு வந்திருக்கா. அப்படி அதோடைய வளர்ச்சியுமே உள்ள ஒரு பேசும் பொருளா தான் இருந்தது. இப்படி நீங்க ஒன்னொன்னா பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே ஒரு பயங்கர வளர்ச்சி தான். நேஷனல் அவார்டா நான் தான் அப்படின்ட்டு. அடுத்து பிலிம்பேர் அவார்டு கிட்டத்தட்ட 19 முறை வாங்கிட்டு, இனிமேல் எனக்கு கொடுக்காதீங்க, அடுத்து வளர்ந்து வர்ற அளவு கொடுங்க, நாங்க
அபிஷியலாவே லெட்டர் போட்டிருக்காப்புல. அதுக்கப்புறம் ஆஸ்கார் இந்திய லெவல்ல வந்து அதிகாரப்பூர்வமா கிட்டத்தட்ட 7 அப்படின்ற மாதிரி எனக்கு தகவல் வந்துச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சப்போ வந்து 5 அப்படின்ற மைண்ட் செட்லயே இருந்தேன். ஏன்னா ஒரு இடத்துல பார்க்கும்போது படிச்சப்போ வந்தது. ஆனா வந்து 7 முறை அப்படின்ற ஒரு அபிஷியலாவே நம்ம இந்த விஷயம் நான் இப்ப கலெக்ட் பண்ணேன் இல்லையா? அப்போது எனக்கு கிடைச்சது. அப்படி பார்க்கும்போது ஏங்கப்பா 7 டைமா அந்த படத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு பார்த்தா, அதிலேயே போட்டு டாட் டாட் வச்சு விட்டாங்க. நமக்கு தெரிஞ்ச படங்கள் தெரியும். நாயகனா இருக்கட்டும், ஹேராமா இருக்கட்டும், அடுத்து இந்தியனா இருக்கட்டும், இப்படின்ட்டு ஒரு 4, 5 படங்கள் இருக்கு. இதை தொடர்ந்து அப்படிங்கும்போது, ஐயோ மத்த படம் என்ன சரி ஓகே அதை நம்ம தேடி குடுப்போம். வியூவர்ஸ்க்கு சொல்லுவோம், ஆடியன்ஸ்க்கு சொல்லுவோம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் அத பார்க்கும்போது வந்து எனக்கு தோணுச்சு. ஓகேவா? இப்ப என்ன அப்படின்னா, இப்ப நான் வந்து இப்ப சொல்லியிருக்க தகவல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணொண்ணும் ரொம்ப லென்த்தாலாம் பேசல. டக்கு டக்கு டக்குன்னு போய்க்கிட்டு இருக்கேன். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒண்ணொண்ண பத்தியும் அவ்ளோ பேசலாம். ஃபர்ஸ்ட் 1 crore வந்து யார் வாங்கியிருக்கா அப்படின்னு தேடும்போது தலைவர் தான் இருக்காப்புடி. ஸோ வந்து கமலஹாசன் வந்து அவ்வளோ வாங்கியிருக்கிறாரா அப்படிங்கும்போது நீங்க நினைச்சுக்கோங்க கிட்டத்தட்ட 1994 அப்ப யாருமே இல்லையா அப்படிங்கும்போது இருந்திருக்காங்க. ஆனா 1 கோடி வாங்கல, 1 கோடிக்கு நியர் நெருங்கியிருக்காங்க. ஒண்ணு அமிதாப் பச்சன், அடுத்து ராஜேஷ் கண்ணா. இவங்க வந்து ரொம்ப நெருக்கமா வந்திருக்காங்க. மேபி ஒரு 80 லட்சம் 90 லட்சமா இருந்திருக்கலாம். பட் 1 கோடி வந்து கமலஹாசன் தான். அபிஷியலாவே வந்து அது நான் தேடும்போது எனக்கு கிடைச்சது. அது பார்க்கும்போது ஓகே இதெல்லாம் வந்து செம்ம மேட்டரா இருக்கு அப்டேட் அப்படின்ட்டு. அப்புறம் உங்களுக்கு தெரியும் தேவரமன் படத்துல வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கான அந்த சாப்டர் உள்ள அறிமுகப்படுத்தினதா இருக்கட்டும். அப்புறம் வந்து இன்னொரு மூவி அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் விருமாண்டில அந்த ப்ராசஸ் பண்ணாங்க. வேற எதுல அதுக்கு முன்னாடி பண்ணிருக்காங்கன்ற நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். லைவ் சிங்க் சவுண்ட் இருக்கு இல்லையா? அத ஃபர்ஸ்ட் வந்து உள்ள கொண்டு வரா அப்படி. அதான் நீங்க நினைச்சு பாருங்க. தொழில்நுட்பத்துல வந்து அடுத்து 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 ரீசென்ட் டயத்துல வந்து ஆஸ்காரே அவரை வந்து கூப்பிட்டுச்சு 2025 உங்களுக்கே தெரியும். அப்போ ஆஸ்கார் கமிட்டியே கூட்டு வந்து வாங்க நம்புறா வாங்க அப்படின்றது அந்த அங்கீகாரம்லாம் எவ்வளவு சீக்கிரத்துல கிடைச்சிருமா? நிறைய நடிகர்கள் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஸோ வந்து அவங்களுடைய எஃபர்ட் போடும்போது அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்றது வந்து இதுதான். ஆஸ்கார் வந்து உனக்கு வந்து கொடுத்துருக்கலாம் தலைவா அப்படின்ற மாதிரி நிறைய படங்கள் நிறைய புதுசா கொண்டு வரது இங்க இருக்குது. பட் இருந்தாலும் அப்படியே போறதுன்ட்டு. ஏன்னா நான் 15 பாயிண்ட போட்டு வச்சுட்டேன். ஆனா என் மண்டக்குள்ள வந்து நான் அதை ஏத்தவே இல்லை. பார்த்தனே தலைமை இவ்வளோ பண்ணியிருக்கேன். இதை சொல்றதுக்கு இன்னும் நமக்கு வந்து பார்த்து சொல்லணுமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும்ல. அதனால தான் ஒரு ஃப்ளோல போய்கிட்டே இருக்கு. நிஜமா சொல்றேன். என் பின்னாடிலாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஆதாரத்தை இந்த இதில் காட்டுறேன். இருக்கா 1 2 3 மொதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பார்த்த சாரதின்னு இருக்கா கீழே பார்த்துருக்கவே மாட்டேன். ஏன் ஒன்றும் சரியா தெரிய மாட்டேங்குது. காட்டாம விட மாட்டேன் நான். சரி ஓகே இது அப்புறம் வந்து இது பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து இதை காட்டும் போது எனக்கு வந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா குவென்டின் டரண்டினோ. ஏன் அப்படின்னா டரண்டினோவை பத்தி சொன்னோம் அப்படின்னா நம்ம தனியா ஒரு வீடியோ போடலாம். நண்பர் கூட பேசிட்டே இருக்கும்போது இந்த கார்ட்டூனை வந்து இதை பார்த்தா நான் ஆளவந்தனை பார்த்தா அடுத்துட்டு அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அவங்க ஒரு மீட் வேற ஆல்ரெடி பண்ணியிருக்காங்கன்ட்டு அதை பத்தி ஒரு கட்டத்துல வந்து 2 பேர் ஒரு அங்க இருந்து ஒரு லெஜெண்ட் 2 பேர் இருப்பாங்களா. அவங்க வந்து ஒருத்தர் இந்தியாலே வந்து கமலை மீட் பண்ணாரு. அப்புறம் இவர் போய் அங்க போய் மீட் பண்ணாரு அப்படின்றது. அப்புறம் நான் வந்து ஒரு ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு மூவி சொல்லி சொன்னேன். அது வந்து சொல்லும்போது இந்த மாதிரி இந்த படத்துல இவர் வந்து மேக்கப் அப்படிங்கிறோடனே என்கிட்ட ஆர்கியூ பண்ணாங்க. இல்லவே இல்லைன்னு சமாளிச்சாங்க. ரேம்போடைய பார்ட் 3 நினைக்கிறேன். அதுல போயிட்டு இவர் போய் கத்துக்கிட்டாரு மேக்கப் ரிலேட்டடா அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலாவே கமலோட விக்கிபீடியா பேஜ்லயே இந்த விஷயம் வந்து இருக்கும். நான் வந்து எடுத்தே காமிச்சேன் இந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னு. ஏன்னா அந்த இடத்துல வந்து அவங்க வந்து சொல்லும்போது ஆர்கியூ பண்ணாங்க. நான் பார்த்த விஷயத்தை தான் சொல்றேன் அப்படின்ட்டு. இப்போ இன்னைக்கு கமல் வீடியோ போடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உலகநாயகன் வந்து 100 தகவல்கள் அப்படின்னு எடுத்தோம்னா அவர் எழுதின புக்குக்கு அவர் எழுதின கவிதைக்கு அவர் நடிச்ச நடிப்புக்கு அவ்வளவு பேசலாம். கொத்து கொத்தான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனா வந்து நம்ம அப்படியே கலெக்ட் பண்ணுவோம். சும்மா அப்படியே பேசி விட்டுட்டு அதுக்கப்புறம் வேணா பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 போட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ரீசெண்ட் டயத்துல வந்து சேர்ந்த கட்சியின் காரணமாக வந்து அவங்கள என்னென்னலாம் சொல்றாங்க நெகட்டிவான விஷயங்கள் அது எல்லாமே இருக்கலாம். அது வந்து அரசியல் வந்து எதார்த்தம் தான். பட் நான் இந்த வீடியோ போடுறதுக்கான ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா ஒருத்தவங்க வந்து கமலை பத்தி ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டாங்க. அவங்க வந்து கனெக்ட்ல இருக்காங்க. அந்த வீடியோ பயங்கர வைரலா போச்சு. லாஸ்ட் 6 மந்த்ஸ் பிஃபோர் ஐ திங்க் அந்த மாதிரி போச்சு. ரொம்பவே போச்சு. சரி தூக்கி இந்த வீடியோ போட்டுட்டு அப்படியே தூக்கி வச்சு விடுவோம் ஸ்டேட்டஸ்ல பார்க்கட்டும் அப்படின்ட்டு தான். ஏன்னா ஒருத்தவங்களை பத்தி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்களோட வளர்ச்சி என்ன அதை பத்தி எதுவுமே தெரியாம எடுத்தோடனே வார்த்தையை விட்டுருவாங்க இல்லையா அதுக்காகவே இந்த வீடியோ போடுவோம் அப்படின்ற மாதிரி தான் என் மைண்ட்ல தோணுச்சு. இல்லைன்னா இன்னைக்கு போட்டிருக்க வீடியோ வந்து சூப்பரா ஒரு சாங் ஒன்று எடுத்தேன். அதை தான் நான் கண்டிப்பா அந்த சேனல்ல போட்டிருப்பேன். அது என்ன அப்படின்னா காதல் மண்ணில் வந்து இருக்கக்கூடிய முதல் லைன் அதை மட்டும் தான் நான் போட்டு எடுத்தேன். இது வந்து இந்த படத்துல உள்ள சாங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட்ரஸ் வந்து நயன்தாரா அவங்க மாதிரியே இருப்பாங்க. ஈவன் மியூசிக்ல வந்துச்சு ஒரு படம். அந்த ஹீரோ கூட லாஸ்டா கார் ஆக்சிடென்ட்ல இருக்கிற மாதிரி ஐ மீன் பஸ் இடிச்சு இறக்குற மாதிரி ஒரு இது இருக்கும். உருவானவில் அந்த படம் தான். நல்ல படம். இப்பதான் மைண்ட்ல இருக்க அப்படி வரமாட்டேங்குது. அந்த மூவி இருக்கு இல்லையா கமல் பத்தின மியூசிக் விட்டு அங்க போயிட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன்
அந்த படத்துடைய பாடல் இது அப்படின்னு எனக்கு ஒரு கவிதை வரி மாதிரி நாமத்துக்குமார் கொடுத்ததுன்னு வந்துருச்சு. அது வந்து பாட்டா நான் வந்து ஏஐல போட்டு ரெடி பண்ணா சூப்பரா வந்துச்சு. ஏஐ வந்து மேக்ஸிமம் வந்து சூப்பரான லிரிக்ஸ்க்கு தான் சூப்பரா பாட்டு குடுக்கும். இப்ப நானே எழுதுனதுக்குலாம் நெறைய குடுத்துருக்கு. அழகழகா குடுத்துருக்கு. நெறைய சாங்ஸ் நம்மளே வச்சிருக்கோம். ஒரு 200, 300 சாங்ஸ் வச்சிருக்கோம். பட் நாமத்துக்கு ஒரு சாங்க்கு சூப்பரா குடுத்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் போய் நான் உள்ள போய் செக் பண்றேன். ஜெமினி இது வந்து நாமத்துக்குமார் இல்ல அப்படின்னு சொல்லி வாதாடுது. ஆனா அது அவரோடது தான். ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்லன்னா அவரோட புத்தகத்துல இருந்து எங்கேயாவது இருந்து எடுத்திருக்கும். பட் வந்து எல்லாம் முடிச்சோனே, என்னடா இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலை. இப்ப லிரிக்ஸ்க்கு நான் யார போடுறது? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன குழப்பமே வந்துருச்சு. அதனால தான் அத ஹோல்ட் பண்ணிட்டு சரி ஓகே கமல கன்டின்யூ பண்ணலாம். நமக்கு வீடியோ போடலாம் அப்படின்னு இந்த இஷ்யூ மைண்ட்ல இருந்தனால அப்படி நான் போட ஆரம்பிச்சுட்டேன். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ரொம்ப அருமையா வந்திருக்கு. ஏன்னா அடுத்தவங்களுடைய படைப்புக்கு நம்ம உரிமை கொண்டாடக்கூடாது இல்லையா? அதுக்காக தான். முதல் வரி வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா ஒரு அஜித் மூவில இருந்து அந்த ஒரு லைன எடுத்துட்டு, அதுலேருந்து எடுத்து போட்டா இது இப்படி குடுத்துருக்கு. போய் செக் பண்ணி பார்த்தா அப்படி ஒரு தகவலே இல்ல. எங்க இல்ல அப்படின்னா, இணையத்துல இல்ல, YouTubeல இல்ல, கூகுள்ல இல்ல. எதுலயுமே இல்ல. அப்படிங்கும்போது எனக்கு அப்படியே அத நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். தேவைப்பட்டா நான் போட்டு விடுறேன். அப்ப இதுக்கு என்ன பண்றது? அப்படின்னு பார்க்கும்போது, அவரோட புத்தகத்துல அங்கங்க வரிகள் எடுத்து போடும். லாஸ்ட்டா கூட 1 இயர் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இன்சிடென்ட் நடந்து. ஒரு பிசிக்கல் சேலஞ்ச் அவங்க. திறமையான ஒரு லிரிக்ஸ் ரைட்டர் அவங்க. படங்கள்ல இன்னும் அவ்வளவா பெருசா எதுலயுமே வரல. அவங்க வந்து நாமத்துக்கார் அவங்களுடைய புத்தகத்தெல்லாம் எழுதி அதுக்கான அமௌண்ட் கூட குடுக்காம, செக் குடுப்பாங்கல்ல காசு கொள்ளை சும்மா அட்டை மாரி வச்சு குடுத்துட்டு அவங்கள ஏமாத்திட்டாங்க. அந்த இன்சிடென்ட்ட என்ட்ட பர்சனலா ஷேர் பண்ணாங்க. அந்த அட்டை மட்டும் தான் குடுத்தாங்க. பணம் குடுக்கல அப்படின்ட்டு. அவ்வளோ பெரிய மேடையே அவர ஏமாத்திட்டாங்க அப்படின்ட்டு எனக்கு சொல்லி ஃபீல் பண்ணி அவங்க வந்து பேசினாங்க. எதுக்கு நான் இப்ப அத சொல்றேன்னா, அந்த புத்தகத்துல இருந்து அவங்க பாட்டு எழுதுனாங்க. ஸோ அது நாமுத்துக்குமார் அவர்களுடைய புத்தகம். அப்படிங்கும்போது அதுலருந்து இப்போ ஜெமினி இதெல்லாம் எடுத்துரும் இல்லையா? ஸோ அந்த பாடல் போட்டா அதுல நான் லிரிக்ஸ் வந்து நாமுத்துக்குமார் தான் போடப் போறேன். சிலருக்கு வந்து அத பார்த்துட்டு இது எனக்கு உனக்குன்னு வந்துரக்கூடாதுல்ல. அதனால நடந்த விஷயத்த ஃபுல்லா நான் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். இப்ப இந்த இதுல நம்ம எழுதணும் இல்லையா? கமலுக்கு இதுல வந்து ஏதாவது ஒண்ணு நான் சொல்லாம விட்டுருப்பேன். ஏதாவது பார்க்காம விட்டுருப்பேன்ல. அதுலருந்து ஏதாவது ஒரு மேட்டர வந்து நான் சொல்றேன். இந்த இப்ப பார்த்தோனே வந்துருச்சு. டக்கு டக்கு டக்குன்னு. இதுல ஒரு 4 செய்தி. கண்டிப்பா அதெல்லாம் வந்து சொல்லி தான் ஆகணும். ஏன் அப்டின்னா, 2002ல வந்து உடல் உறுப்பு தானம். ஃபர்ஸ்ட் டைம் தலைவர் தான் பண்ணியிருக்காப்புல. ஸோ வந்து இந்த மாரி செய்திகள்லாம் சொல்லும்போது அவர வந்து நம்ம தலைவர்ன்னு சொல்றது தவறே கிடையாது. இப்போ ஒரு கட்சியில வந்து பொறுப்புலயும் இருக்கிறார். ஸோ உலகநாயகன், நடிகர் கமல் அவர்களை சொல்றதுல வந்து தவறு கிடையாது. ஒண்ணா, அடுத்து ஒண்ணு சொல்றேன். நற்பணி மன்றம். ரசிகர் மன்றத்த நற்பணி மன்றமா யார் மாத்திருக்கா அப்படின்றதுலயுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவர் தான் மாத்திருக்கிறாரு. நெறைய புது முயற்சி, புதுமைய பூத்துறதுல வந்து இவர அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வந்து நமக்கு வந்து தெளிவா தெரியுது. இப்ப நான் பாயிண்ட் பார்க்கும்போது இந்த 2 பாயிண்ட் பார்த்தோம்னா, இது கூட ஒரு 4 பாயிண்ட். இந்த ஒரு பாயிண்ட்ட நான் கடைசியா சொல்லி இத முடிச்சா எனக்கு வந்து ஹாப்பி தான். ஏன் அப்படின்னா, அந்த மாரி ஒரு அருமையான பாயிண்ட். கிட்டத்தட்ட 6 மொழியில வீடியோல நான் பார்த்துருக்கேன். அவரு இன்டர்வியூல சொல்லும்போது, அவரு வந்து பெருந்தன்மையா இல்ல எல்லாம் அடங்குறாரு. அது நான் பேசுவேன், இது எழுத மாட்டேன், இது எழுதுவேன், பேசுவேன். ஆனா வந்து இது பண்ண தெரியாது அப்படின்ற மாரி சொல்லி எல்லாமே அரகுறன்ற மாரி சொல்லியிருப்பார்ல. ஆனா அப்படி கிடையாது. ஏன் அப்படி கிடையாதுன்னா, இப்ப நான் சொல்றேன். ஆ "வறுமை நிறம் சிகப்புல" தான் நெனைக்கிறேன் இது. ஒரு சீன் ஒண்ணு வரும். அவங்க பேசிட்டு இருந்தோனே சடனா அப்படியே மாத்துவாங்க. போல்டா இருப்பாங்க. ஸ்ரீதேவி கூட தான் அந்த கான்வர்சேஷன் போகும். செம்மையா இருக்கும் அந்த சீன்ல. அப்ப லாங்குவேஜ் அப்படியே அடிச்சு அடிச்சு பேசும்போது அப்படி இருக்கும். அதாவது ஃப்ளூயன்ட்டா தெள்ள தெளிவா பேசுற ஒரு கேரக்டர் நீங்க அப்படி எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்ப நான் எடுத்து வச்ச பாயிண்ட்ல எனக்கு வந்துச்சு இல்லையா? ஒரே ஒரு விஷயம் தான் எடுத்தேன். அதுல ஒரு 10, 15 தகவல் வந்துச்சு. அதுல தான் இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுல கமல்ஹாசன் அவர்களை பற்றி செம மேட்ரு ஒண்ணு. இந்த வீடியோட எண்டுல ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. என்னடா இவ்வளவு பேசிட்டு இப்படி சொல்ற அப்படின்னா, அது அப்படிதான் ஒண்ணு இருக்கு சொல்றேன். இத சொல்றேன் அதுக்கு முன்னாடி. 6 லாங்குவேஜ் தெரியுன்றதெல்லாம் இங்க விஷயம் கிடையாது. 5 லாங்குவேஜ்ல இவர் வந்து வெள்ளி விழா கண்ட நாயகன். இதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. இதான் செம்ம மேட்டர் இதுல. ஸோ இப்ப வந்து கமலஹாசன பத்தி அடுத்தடுத்துன்ட்டு நம்ம நெறைய விஷயங்கள் பேசலாம். இப்ப அவருடைய அண்ணன பத்தி பேசுறேன். இதான் மாஸ். இது வந்து நானு வீடியோல பதிவு பண்ணியிருப்பேன். இல்லன்னா என்னோட லைவ்ல ஏதாவது ஒரு இடத்துல வேற ஒரு சேனல்ல இருக்கும். அவள் அப்படின்ற நம்ம யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா? அவள் வீடன் அதோட இதுல. அதுல வந்து ஒரு இன்டர்வியூ. அது ரொம்ப பழசு. இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. தக் லைஃபா இருக்கும். அவரோட அண்ணன் ஷாருக்காசன் அவங்களுடைய பேட்டி எடுத்து பாருங்க. அதுல வந்து அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாருன்னு என் மைண்ட்ல இருக்கு. ஒயிட் வித் ரோஸ் ஜிப்பா போட்டிருப்பாரு. ஆனா அந்த ரோஸ் ஜிப்பா வந்து தமிழ்ல ஒரு மாதிரி ஆரஞ்சு ஜிப்பா மாதிரி இருக்கும். 2 கலரும் மாத்தி மாத்தி இருக்க மாதிரி இருக்கும். அந்த வீடியோ ஸ்ட்ராங் ரெக்கமெண்டட். தக் லைஃபா இருக்கும். தக் லைஃப் அப்படி என்ன இருக்கும் அப்படின்னா, சான்ஸே இல்ல. சூப்பரா இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதெல்லாம் எடுத்து போட்டா இது என்ன தக்கு இதா பாருங்க தக்குன்னு அவ்வளவு இருக்கும். ஒரு எல்லாத்தையும் மிஞ்சிட்டாரு அப்படின்ற அளவுக்கு. இதான் நான் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுக்கான வாய்ப்பே கிடைக்காம இருந்தது. இப்ப சொல்லிட்டேன்.
ஓகே, இந்த வீடியோ வந்து நிறைய தகவல் சொல்லியிருக்கோம், உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ நான் இப்போ முடிச்சுக்கிறேன். ஓகேவா? அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.